वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। इदन्ते न तपस्काय न भक्ताय कदाचन न च शुश्रूषवे वाच्यं न च मां योऽभ्यसूयति வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். இதம் தேனா தபஸ்காய ந பக்தாய கதாச்சன ந சாசுஸ்ரூஷவே வாச்யம் ந ச மாம் யோப்யசூயதி. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ஒரு வழியாக பகவத்கீதை முடிஞ்சு போச்சு நமக்கு. அம்மாடா அப்படின்ற மாதிரி ஐ ஜாலி கீதை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிருஷ்ணன் எவ்வளவு ஜாகிரதையாக ஒரு வார்த்தை பேசுகிறான்றதை நீங்கள் கவனிக்கணும். பெருமானுடைய தன திருவுள்ளம், கிருஷ்ணனுடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்குன்றதை நம்ம நன்னா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது அர்ஜுனன் கேட்டான், அந்த சமயத்தில் கிருஷ்ணனுக்கு ஒரு வேகம், ஒரு பரபரப்பு. அட நம்மக்கிட்ட கேட்குறானே, உடனே நாம் சொல்லிவிடலாமே அப்படின்னா அவனுக்கு சொல்லிட்டார். சொன்ன பிறகு பெருமாள் யோசித்தார், நாம் இவனுக்கெல்லாம் அவசரப்பட்டு சொல்லிட்டோமா. இன்றைக்கி 99% நமக்கு அப்படி தான் ஆறுது யோசனை. நாம் சொல்லிட்டோம் இவனுக்கு. இன்னொன்று, கிருஷ்ணன் கூடவே இருந்தாலும் கிருஷ்ணனுடைய அருமை பெருமை தெரியலைன்றது உண்மை. கிருஷ்ணன் கூடவே இருக்கா, ஆனால் கிருஷ்ணனுடைய அருமை பெருமை எதுவுமே அவளுக்கு தெரியலை. என்ன கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாகனு எல்லாம் சரி, ஆனாலும் அவர்கள் அருமை இல்லாமல் தான் இருந்தார்கள். எதுவுமே நமக்கு அருகாமையில் இருந்துட்டா அதனுடைய அரும்பெருமை தெரியாமல் போயிடும். அர்ஜுனனுக்கு அப்படி தான் இருந்தது. உயர்ந்த கீதா சாஸ்திரம், ஓம் தத் சதிதி பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதேன அந்த அளவுக்கு கீதா சாஸ்திரத்தின் பெருமை சொல்லப்பட்டிருக்கு.
ஆனாலும் இவனுக்கு தெரிஞ்சதுன்றதுனால உடனே எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, எனக்கு என்ன தெரியுமா, நேற்று போர்க்களத்தில் நானும் கிருஷ்ணன் பேசியிருந்தோமா, அப்போ கிருஷ்ணன் எனக்கு பகவத்கீதையில் சில அபூர்வமான விஷயங்கள்லாம் சொன்னான், இங்கே வாங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு தம் பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக. ஏன்னா கீதை லெக்சர் கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய பெருமையாகிடுது, ஃபேஷன் மாதிரி ஆகிடுது. இப்போ தாரதமியம் இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லலாமாண்ணா பயம் வந்துடுத்து பெருமாளுக்கு. ஐயோ இவனுக்கெல்லாம் நம்ம டக்குன்னு நல்ல விஷயங்கள் சொல்லிடுறோம். கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் தான் சுவாமி அதனுடைய அருமை தெரியும். அடியவங்கள்லாம் திருப்பி சொல்லக்கூடியதான் ஒன்றே ஒன்று தான், எங்களை மாதிரி அந்த அரும் பெருமையை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான். எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் பட்ட கஷ்டத்தை காட்ட நாங்கள் கஷ்டப்படலை, அதான் உண்மை. எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் பட்ட கஷ்டம்ன்றது ஓலைச்சுவடியில் இருந்த புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வித்யாபியாசம் பண்ணினார்கள். எங்களுடைய காலங்களில் புஸ்தகம்ன்றது பப்ளிகேஷன் வந்துடுது, பப்ளிகேஷன் கிடச்சிடுது. ஆனால் புஸ்தகங்களை வாங்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு புத்தகமானது 50 ரூபாய், ஒரு புத்தகமானது 100 ரூபாய்னு விலை கொடுத்து வாங்கிறதுக்கு நமக்கு வழி இல்லை. பெரும்பாலும் ஒன் சைட் பேப்பரில் தான் அதெல்லாம் எழுதி வச்சு போனாங்க. நாளை தினம் காலக்ஷேபத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதை இன்றைய தினத்தில் புஸ்தகம் இல்லாத பொழுது யார்கிட்ட புஸ்தகம் இருக்கோ அவகிட்ட வாங்கி பென்சிலில் பேனால், பெரும்பாலும் அந்த பால் பென் பேனால் வெறும் ரீஃபில் வச்சு கூட எழுதியிருக்கோம். இன்னும் கூட அதெல்லாம் வச்சுருக்க அடியெல்லாம் அப்படி தான் எழுதி வச்சுப்போம். இன்னொன்று ஒரு புத்தகத்தை தேடுவதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். யாருக்கிட்ட அந்த புஸ்தகம் இருக்கும், யார் மூலமாக நமக்கு கிடைக்கும், கொடுக்குறவா கொடுக்கவே மாட்டா, 1000 நொட்டாங்க சொல்லுவா, நம்மக்கிட்ட 1000 கேள்வி கேட்பா, இந்த இடத்துல போகணும் கொடுக்க மாட்டா, அவளும் உபயோகப்படுத்த மாட்டா, நம்மளுக்கும் கொடுக்க மாட்டா. அப்படியெல்லாம் அரும் பெருமைப்பட்டு பாடுபட்டு சேர்த்து வைத்த வித்யை, அந்த வித்தியை அப்படியே தூக்கி கொடுத்துடலாமா? ஐயோ இவன் கேட்டானேன்றதால ஒரு பரபரப்பில் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இவன் எல்லாருக்கும் இதை ஆரம்பிச்சுட்டான்னா இதனுடைய பரமகுஹ்யமான குஹ்யாத் குஹ்யதலம்னு ரொம்ப 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 ரகசியமாக பார்க்க வேண்டிய விஷயமாச்சே இது. இதை எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு பயம் வந்துடுது கிருஷ்ணனுக்கு. உடனே அர்ஜுன்கிட்ட சொன்னான், டே இதை நீ அம்பலத்தில் அவல் பொறி மாதிரி இறச்சி விடாதரா அப்படின்றான். ஒருவேளை நாளைக்கு உனக்கு மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்தது என்றால் யாருக்கெல்லாம் உபதேசிக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம் என்பதை அர்ஜுனா நீ தெளிவாக தெரிந்து கொள். ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் ஆச்சாரியனுடைய திருநாமம் சொல்லணும் சுவாமி, அதுதான் விசேஷம். குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் யத்ரேன கோபயேத் அப்பிரகாச பிரகாஷாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. ஆச்சாரியனை ஒருவன் பிரகாசப்படுத்தணும். குரும் பிரகாஷையே தீமா, ஆச்சாரியனே ஒருவன் பிரகாசப்படுத்தணும். எல்லாம் எங்கள் ஆச்சாரியுடைய சம்பந்தம், அவருடைய தன அனுகிரகம், அவருடைய தன கருணை அப்படின்னு சொல்லணும். குரும் பிரகாஷையே தீமான் மந்திரம் யத்ரேன கோபேட். ஆனால் அதே சமயத்தில் அவர் உபதேசம் பண்ணின ரகசியார்த்தங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப கோப்பியமாக வச்சுக்கணும், ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கணும். கஷ்டப்பட்டு அதை நாம் செக்யூர் பண்ணிக்கணும். மந்திரம் யத்ரேன கோபயேத். வெளிப்படுத்த வேண்டிய ஆச்சாரியனுடைய பெருமையை வெளிப்படுத்தாமல் இருப்பதும், வெளிப்படுத்தக்கூடாத மந்திரத்தை வெளிப்படுத்துவதும் இவனுடைய செல்வத்தையும் இவனுடைய ஆயுளையும் அபகரித்துவிடும். குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் யத்ரேன கோபயேத் அப்பிரகாச பிரகாஷாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. ஆகையால் நான் உனக்கு உயர்ந்த ரகசியார்த்தங்களை அள்ளி தந்திருக்கிறேன் என்றால் அந்த ரகசியார்த்தங்களை நீ சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியார்த்தங்கள் இஷ்டத்துக்கு எல்லோருக்கும் சொல்லக்கூடாது. இதம் தேனா தபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே வாச்சம் நச்சமாம் யோபியசூயதி. அர்ஜுனா இதை நான் உனக்கு உபதேசித்திருக்கிறேன் என்றால் இது பரம ரகசியம். இதம் ரகசியம் அதபஸ்காய ஷாரீரக மானச வாச்சிக, அதான் வாச்சிக காயக்க மானசன்னு சொல்லுவாள். 3 விதமான தபஸ் இருக்கணும். தேகத்தினால செய்யக்கூடிய தபஸ், மனசினால் செய்யக்கூடிய தபஸ், வாக்குனால் செய்யக்கூடிய தபஸ். நல்ல விஷயங்களை பேசக்கூடியவனாக இருக்கணும். அச்சோன்யமாக பேசக்கூடாது.
அஸ்லீஷமாக பேசக்கூடாது. அந்த மாதிரி பேச்சுன்றது அவ்வளவு முக்கியமானதாக இருக்கணும். நல்ல பேச்சினால பேசணும். அடுத்தது காயக்லேஷங்கள் செய்து தவம் செய்யக்கூடியவராக இருக்கணும். முக்கியமாக வாயை கட்டணும். ஆகாராதிகளில் கட்டுப்பாடு இல்லாதவன் பகவத்கீதைக்கு எந்த விதத்திலையும் அருகதை அற்றவன். அல்லது பகவத்கீதை பயின்ற பிறகாவது அவன் ஆகாரத்தில் ஒரு கட்டுப்பாட்டினை கொண்டு வர வேண்டும். ஆகாரம் போச்சுன்னா எல்லாம் போச்சு, எல்லாம் போயிடுது. ஆகாரத்தினால தான் எல்லாம் சித்திக்கும், நிலைக்கும். ஆகாரம் போயிடுத்துனா எல்லாம் போயிடும். இல்லை அப்புறம் வாச்சிகமாச்சு, காய்கமாச்சு. மானசீகம்ன்றது மனசினால் நல்ல எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கணும். கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரேன்னு ராமனுடைய திருநாமம், கிருஷ்ணனுடைய திருநாமம், ரிசம்பனுடைய திருநாமம் அப்படியே உட்காந்து தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போதுன்னு ஏதோ ஒரு விதத்தில் பொழுதுபோக்காக நமக்கு வச்சுக்கணும். அதில் ஒரு பொழுதுபோக்காக நாம் கொண்டு வரணும். இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன அதபஸ்காய சாரீரக வாச்சிக மானசீக தபஸ் யார்கிட்ட இல்லையோ அவனுக்கு உபதேசம் பண்ணாத. நச்ச வாச்சியம் சொல்லாத, பரீட்சை பண்ண. சம்வத்சரம் ததர்த்தம் வா. நான் இதே பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிஷ்யஸ்தேகம் ஷாரிமான் தோம் பிரபண்டத்தில் சொன்னேன் நான். அதுவும் பெருமாள் என்ன பண்ணான், தத்வித்ய பிரணிபாத்தின பரிப்பிரஷனை சேவியான்னான். டக்குன்னா சொல்ல முடியாதுன்ட்டான் பெருமாள், சொல்லக்கூடாதுன்ட்டான், வெயிட் பண்ணுன்ட்டான், உட்கார வைன்னான். ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்கட்டும்னா திருப்பி கேட்குறானா, கேட்கறச்சே அவனுக்கு அதில் ருச்சி இருக்காது, அவன் நிஜமாகவே அதை தெரிஞ்சுக்கணுன்றதால ஆசையோடு இருக்கானா, அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தமாக இருக்கான்றது பரீட்சை பண்ணிப்பார். வராதுப்பா, இல்லைனா வராது, அது சித்திக்காது. அந்த சுவாமிகிட்ட போய் கேட்டேன், சொல்கிறேன் இருக்கார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டானா போயிடும். அவனால் அதை கிரகிச்சிக்க முடியாது, அவனுக்கு அதில் புத்தி செல்லாது. சம்வத்சரம் தரர்த்தம் வா. 1 வருஷ காலம் பரீட்சை பண்ணலாம், 6 மாதமான பரீட்சை பண்ணணும், 3 மாதமாவது பரீட்சை பண்ணணும், 2 மாதமாவது பரீட்சை பண்ணணும், 1 மாதமாவது பரீட்சை பண்ணணும், 5 நாளாவது பரீட்சை பண்ணணும், 1 வாரமாவது பரீட்சை பண்ணணும், 1 நாளாவது பரீட்சை பண்ணணும். அப்புறம் நான் அபரிஷ்டக்க சஜத் ப்ரூஜாத்து, கேட்காதவனுக்கு சொல்லக்கூடாது. நச்சா அந்நியாயன பிரிச்சதா, அநியாயமாக ஒருத்தன் கேட்டாலும் அவனுக்கு சொல்லக்கூடாது. ஜானன்ன பிகிமேடாவி, விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் உலகத்தில் ஜட்டம் மாதிரி தான் இருக்கணும், ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணும். கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது சுவாமி இது பாருங்க, இதெல்லாம் கண்டிஷன் போட்டால் பிரச்சாரம் ஆகாது நினச்சிட்டுருக்கோம். சரி, கண்டிஷன் போடாமல் சொல்லி கொடுத்துட்டா பிரச்சாரம் ஆகிடுமா? ஏன்னா பிரம்மவித்தை, இந்த பிரம்மவித்தையை உபாசிக்கிறவனுக்கு தான் அதை கொடுக்கணும். ஒரு நல்ல பெண் அதிரூபவதி குணவதி குலவதியாக இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, அவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை வேணும். அந்த மாப்பிள்ளை நோஞ்சா கொஞ்சா ஒல்லி குச்சியா 10 ரூபா கூட சம்பாதிக்கிறவனாக எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து இப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுமா? எப்படியாவது ஒன்று அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும். ஷோப்பலாங்கியோ கோப்பலாங்கியோ எவனோ ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாளா? கொடுக்கலாமா? கொடுக்கூடாது இல்லையா? அதே ஆட்டிடியூட் தான் இங்கேயும் நம்ம வச்சுக்கணும். பெருமாள்கிட்ட வந்திருக்கிறவன் எப்பேர் அந்த உயர்ந்த பிரம்மஞானத்தை அடைவதற்கு எல்லா விதத்திலும் தகுதி படைத்தவன் சொன்னால் அவனுடைய அந்த தகுதி அவன் காண்பிக்கணும். அதபஸ்காய காயக்லேஷம் பண்ணாதவன், ஆகார சுத்தி இல்லாதவன், மானசீகமான ஒரு சுத்தி இல்லாதவன், தேக அசுச்சி, ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுறதில்ல, ஒரு கை கால நம்பினா ஆச்சமனம் பண்ணணும், வாயை கொப்பளிச்சானா ஆச்சமனம் பண்ணணும். இந்த சுத்தி இல்லைனா அதபஸ்காய நதே வாச்சியம். அபக்தாய தபஸ் இருக்குது ஆனால் பக்தி இல்லை. பெரிய ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், ஆகான்றான் எப்படின்றான் அப்படின்றான், மூக்கை பிடிச்சிக்கிறான், பிராணாயம் பண்ணுறான், ஆச்சமனம் பண்ணுறான்னா பகவத் பக்தி இல்லை. அப்படி பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாது. அஸ்ரூஷவே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரியுமோ இல்லையோ? அஸ்ரூஷவே, சுஷ்ரூஷ பண்ணணும். குரு சுஷ்ரூஷயா வித்யா, அவரிடத்துல கைங்கரியம் பண்ணித்தான் சம்பாதிக்கணும். சார் இப்படிலாம் தான் யார் சார் வருவா? இப்போ மட்டும் கீஷ்டல, இதெல்லாம் இப்போ யார் பண்ணுறோம்? அப்படியாவது போய் கற்றுக்குறோமா? கற்றுக்க மாட்டோம் சுவாமி. நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இன்றைக்கி ஒருத்தருக்கு பணினா பணிவு, பணின்னு அர்த்தம் பணிவு, நம்முடையதான அந்த ஒபீடியன்ஸ் அதை காமிக்கிறது. இன்றைக்கி எல்லாம் டிஸ்ஆனஸ்டி தான். அந்த பணிவே டிஸ்ஒபீடியன்ஸ் தான். ஒருத்தர்கிட்ட கூட பணிவே கிடையாது, பணிவிடை. போய் உட்காந்துக்கணும். பீஷ்பர் பரசுராமருடைய சிஷ்யர், நல்லா பாருங்க.
பீஷ்மர் பரசுராமனுடைய சிஷ்யர். ஒரு சமயம் இந்த அம்பிகை அம்பாலிகை கதையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையோ, ஷிகண்டினி அவ தான் பின்னாடியாக மாறினாலும் இல்லையோ, அந்த ஷிகண்டினி விஷயமா ஒரு பெரிய பிரச்சனை பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் நடுவில் விடித்தது. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவில் பெரிய ப்ராப்ளம் வந்தது. குரு சிஷ்யனை ஃபோர்ஸ் பண்ணினார், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னார். பீஷ்மர் சொல்லிட்டார், நான் பிரதிஜை பண்ணிவிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கெல்லாம் முடியாது, நான் பண்ணிக்க மாட்டேன். நான் குருநாதரை உனக்கு சொல்கிறேன், நீர் குருநாதர் தான், உங்கள் விழுந்து 16 தடவை சேவிக்கிறேன், 16,000 தடவை சேவிக்கிறேன், ஆனால் எனக்குன்னு இருக்கிற ஒரு பிரின்சிபல், அந்த பிரின்சிபல்லேருந்து நான் மாற முடியாது அப்படின்னு பீஷ்மர் ரொம்ப உறுதியாக இருந்தார். பரசுராமருக்கு கோவம் வந்துருத்து. அப்படியா, எடுவில்லை, சண்டை போடலான்னு, தாராளமாக சண்டை போடலான்னு. கார்த்தால போர்க்களத்தில் பரசுராமனும் பீஷ்மரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து மிக பயங்கரமாக சண்டையிடுவார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து போரிட்டு கொள்வார்கள். சாயங்காலம் போர் முடிஞ்சிடும், அஸ்தமனமானோடனே போர் முடிஞ்சிடும். பரசுராமர் தன்னுடைய கூடாரத்துக்கு போவார். கிடுகிடுகிடு பீஷ்மர் தன் கூடாரத்துக்கு போய் தன்னுடைய கூடாரத்துக்கு போய் கவச்சத்தெல்லாம் களைஞ்சி வச்சுட்டு அதெல்லாம் அவுத்து வச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுவார், பரசுராமர் கூடாரத்துக்கு வரத்துக்குள்ளே ஓடி வந்து இவர் முன்னாடி நிற்பார். பரசுராமர் ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே இவர் ஓடி வந்து நிற்பார். வந்தவுடனே ஆச்சாரியங்கிட்டேருந்து அவருடைய வில்லு அம்பு அம்பரா தோணி கத்தி கபடாலாம் வாங்கி வைப்பார். அப்புறம் அவர் கை கால் அலம்புறதுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுப்பார். அவரை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு அவர் உட்காந்துக்கும் போது அவருக்கு விசிறினால் விசிறுவார். அவருக்கு நல்ல சுசுரூஷை பண்ணுவார். கார்த்தால தான் அடித்த பானத்தினால் அவர் உடம்புல புண்ணுலாம் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் எடுத்து பஞ்சர் போட்டு டிஞ்சர் போடுவார். கை கால் அமைக்கி விடுவார். ராத்திரி முழுக்க அவருக்கு பணிவிடை செய்வார். கார்த்தால எழுந்தவுடனே குரு கண்ணு முடிச்சோடனே அவரை பார்த்து சேவிச்சுட்டு ஒரு கிளம்பி திருப்பி தன்னுடைய பாசறைக்கு போயிடுவார். அங்கே போய் தன்னுடைய அனுஷ்டானத்தை முடிச்சு மறுபடியும் சண்டை போட வருவார். இப்படி நடந்தது சுவாமி. பீஷ்மர் முதலான ஞானாதிக்கன்னு பீஷ்மரெல்லாம் நம்ம கொண்டாடுறோம்ல, இதை நாம் கவனிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்கு, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. மகாபாரதத்தில் பிரத்யட்சமான திருஷ்டாந்தம். சண்டை போடுறது ஆச்சாரியன் சிஷ்யன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து. ஆனால் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பணிவிடை செய்வதற்கு தவறவே இல்லை. போருமா? கடைசியில் பரசுராமனுடைய ஆசீர்வாதத்தினால பீஷ்மர் தான் ஜெயிச்சார். இதான் குருவை மிஞ்சின சிஷ்யன், பீஷ்மர் தான் ஜெயிச்சார். ஏன்னா சூப்பராக இருக்க பாருங்க கதை. மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. யுத்தம் ஆரம்பிக்க உடனே இப்போ பகவத்கீதை உபதேசம் பண்ணுறானா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு, அது ஆச்சு. உடனே தர்மபுத்திரர் கிளம்பினார். தேரில் வில்லு அம்பெல்லாம் தேரில் வச்சார், இறங்கினார். நேர கௌரவ படைக்கு போனார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான், தர்மபுத்திரன் எதுக்கு இங்கே நாங்கள் போகலான்னு. நேராக போனார் தர்மபுத்திரர். அங்கே போய் பீஷ்மரை சேவிச்சார், துரோணரை சேவிச்சார், கிருப்பரை சேவிச்சார், பெரியவாள்லாம் சேவிச்சார். நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அத்தனை பேரும் சொன்னான், உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் பண்ணிட்டான். இதே அவர்களுடைய சப்போர்ட்டில் சண்டை போடுற துரியோதனன் சேவிச்சானா. சுவாமி, பணிவு பக்தி, குருவினிடத்தில் பணிவு குருவினிடத்தில் பக்தின்றது இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து நமக்கு ஏற்படுவது இல்லை, நமக்கா சுதந்திரமாக வர வேண்டும். ஒரு 2 நாளைக்கோ 3 நாளைக்கு முன்னாடி உபன்யாசத்தில் அடியேன் ஆச்சாரியரிடத்தில் சிஷ்யராய் இன்னி வரையிலும் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கக்கூடியதான ஸ்ரீ ஒரு ஸ்ரீதராச்சாரியார் சுவாமி பற்றி சொல்லி கொடுத்தால உங்களுக்கெல்லாம் சொன்னல அந்த விஷயத்தை. குரு பக்தினா அடியன் பார்த்துருக்கேன் அவரிடத்துல, அவருடைய குரு பக்தி அவர் செலுத்தும் அளவுக்கு குரு பக்தினா அடியனுக்கு கிடையவே கிடையாது. அதில் நான் சந்தேகமே இல்லாமல் சொல்லிக்கிறேன். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எனக்கு குரு பக்தி வந்து சொல்லிக்கலாமே தவிர்த்து அவரை மாதிரி சொதகா எனக்கு குரு பக்தி வரல. இதந்தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே வாச்சம் நச்ச அஸ்ருஷூஷவே. சுஷ்ரூஷா ந சுஷ்ரூஷா அஸ்ருஷூஷா. கவனிக்கணும். பக்தனாக இருக்கான், எனக்கு ஆச்சாரிய பக்தி இருக்குது, ஆச்சாரிய பக்தி இருக்குன்றான், பகவத் பக்தி இருக்குன்றான். ஆனால் பணிவிடை செய்வதற்கு அவருக்கு பணிவிடை செய்வதற்கு இவனுக்கு ஸ்ரத்தை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ பணிவிடை செய்யும் அளவுக்கு அவனுக்கு ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு சொன்னான் நச்சவாச்சியம். வாய முடின்று ஸ்ரத்தாயா அப்படின்று அவ கேட்டான். ஆட்டப்பா இருக்கலாம், பார்க்கலாம், சொல்கிறேன், இன்னும் சமயம் வரல. இங்கே வருகோ, சிஷ்யனை ஏமாத்தனம்ன்றது ஆச்சாரியனுடைய நோக்கம்னு இங்கே சொல்லலை பெருமாள். ஒரு பொழுதும் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சுவாமி சொல்லலை. இங்கே சிஷ்ய லட்சணம் இல்லாத சிஷ்யனுக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன்.
இப்போ அர்ஜுனனுக்கு சிஷ்ய லட்சணம் பூர்ணமாக இருந்தது. ஆனால் அதை அர்ஜுனன் ஃபீல் பண்ணினானா? அது அவனுக்கு தெரிஞ்சுதா? அப்படி இருக்கச்சேவே தத்வித்ய பிரணிபாத்தேன பரிப்பிரஷேன சேவையா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான். போய் பெரியவாள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக வினயத்தோட அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று நீ உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்சயங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் பக்குவமாக சொன்னான். பட் அர்ஜுனுக்கு இது மனசில் பட்டுதா? சுவ்யக்தமாக எல்லாவற்றையும் ஆச்சாரியர்கள் சொல்ல மாட்டான். கணவன் மனைவியே எடுத்துக்கோங்களேன். சில விஷயங்கள் மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்த்து ஒரு மாதிரி சொல்லுவாள். ஒன்றுமில்லை, கணவன் மனைவி 2 பேர் பேசிகிட்டு இருக்கா, வேறு ஏதோ கான்டெக்ஸ்ட்டு. அப்போ அவன் மனைவி ஆமாம் இன்னும் 2 மாதத்தில் கூட எனக்கு பிறந்த நாள் வருதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவியானவள் கணவனிடத்தில் தனக்கு பிறந்தநாள் பரிசாக ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறாள் என்பது அர்த்தம். அது புரிஞ்சிக்காம ஓகே ஆமாம் என்ன இப்போ அப்படின்னு இவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அது பிரயோஜனம் இல்லையே. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா? அழகாக பேசுவா, எல்லாத்தையும் சுவ்யக்தமாக சொல்ல மாட்டான். சூக்ஷ்மகிராகியாக இந்த சிஷ்யன் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறானானதை பார்க்கறதுக்காக அவள் சில ட்ரை பண்ணுவாள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டும். எனக்கு பக்தி இருக்குது, எனக்கு பக்தி இருக்குது, பக்தி இருக்குன்னா பக்தி இருந்தாலும் பணிவு இல்லையே, பண்பு இல்லையே, பணிவிடை செய்யும் அளவிற்கு உனக்கு வினயம் இல்லையே. இப்போ தான் எங்கள் கீழே பீஷ்மருடைய கதையை பார்த்தோம். பரசுராமரை எதிர்த்து சண்டையிட்டாலும் மீண்டும் பரசுராமருக்கு கைங்கரியம் பண்ணினார் பார்த்தோம் இல்லையா? நச்சமாம் யோபியசூயதி, தேவதாந்தர பக்தனாகவோ நாஸ்திகனாகவோ என்னை துவேஷிப்பவனாகவோ ஒருவன் இருந்தானே ஆனால் அவனுக்கும் இது சொல்லலாகாது. பகவத்கீதை சொல்கிறதுக்கும் 10,000 கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா உலகத்தில் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்றார். இப்போ அடியில் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தொடராக நாளாக இந்த பகவத்கீதையை சொல்லிட்டு இருக்கேன். யாரெல்லாம் கேட்பா? யார் வேணால் கேட்கலாமே சுவாமினர். கரெக்டு தான், யார் வேணால் கேட்பான்றது அடியனுக்கும் தெரியும். அதனால தான் இதில் என்ன சொல்லலாமோ பப்ளிக்கில் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து அடியவங்களுக்கு ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்த ரகசியார்த்தங்களை வெளிப்படுத்தலை. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குது. இன்றைக்கி அடியெல்லாம் சுவாரஸ்யம் சொன்னாலே அதை கவனிக்கிறதுக்கு மனுஷா கிடையாது. இது சுவாரஸ்யம்னு சொல்லும் பொழுது அடேங்கப்பா எவ்வளோ ரசமானது, எவ்வளோ ஆச்சரியமானதுன்னு நினச்சி பார்க்குறது கூட மனுஷா கிடையாது. அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் இருந்ததுனா நம்ம எதை உபதேசம் பண்ண முடியும்? அப்படிலாம் இருந்ததுனா நம்ம எதை அவளுக்கு புரிய வைக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அர்ஜுனா, எல்லாருக்கும் சொல்லாத, பார்த்து சொல்லணும். இந்தந்த குணங்கள் யாருக்கு இருக்கோ அவனிடத்துலலாம் கட்டாயம் சொல்லக்கூடாது. இதம் தேனா தபஸ்காய ந அபக்தாய கதாச்சன நச்சா சுஸ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபியசூயதி இதிதே ஞானமாக்கியாதம் என்று இதுவரையிலும் நன்கு நன்கு உனக்கு உபதேசம் பண்ணின இந்த ரகசியம் இருக்கே, அது வெளியில் எவருக்கும் அவ்வளவு சுலபத்தில் உபதேசம் செய்யத்தக்கது அன்று. வெளியில் உள்ள எவருக்கும் அவ்வளவு சுலபத்தில் உபதேசம் செய்ய தக்கது அன்று. அதபஸ்காய 17வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டபடி உடல், வாக்கு, மனசு இதற்குரிய தவம் இல்லாதவன், தனக்கு என்று விகிதமான கர்மாவை செய்யாதவன், அவனுக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது. அபக்தாய, தவம் இருந்தாலும் நீ அவனுக்கு ஆச்சாரியனானையானால் அப்போ ஆச்சாரியனான உன்னிடமும் பகவானான என்னிடத்திலும் யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே ஹ்யகதிதாஹ்யர்த்தாக தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாக. தெய்வமிவ ஆச்சாரியன் உபாசீத்தன்றதுனால எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. பகவானிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி, பகவானிடத்தில் இருப்பதை போல குருவிடத்தில் பக்தி இருக்கணும். பகவானிடத்திலே பக்தி இருக்கணும், குருவிடத்தில் பக்தி இருக்கணும்.
அப்போ அவனுக்கு என்ன ஆகும்? அகதிதாஹ்யர்த்தாக. ஒருவேளை சில அர்த்தங்கள் ஆச்சாரன் உபதேசமே பண்ணியிருக்க மாட்டார். அப்படி உபதேசமே பண்ணலைனாலும் அது சம்பந்தப்பட்டதான விஷயங்கள் விசேஷார்த்தங்கள்லாம் இவனுக்கு மனசில் தானாக ஸ்புரிக்கும். நச்சிகேதஸ் யமதர்மராஜாவிடத்தில் பல கேள்விகள் கேட்கிறான். நச்சிகேதஸ் கேட்ட சாமானியமான சில கேள்விகளுக்கு யமதர்மராஜா பதில் சொல்லிட்டான். நச்சிகேதஸ் கேட்ட சாமானியமான சில கேள்விகளுக்கு யமதர்மராஜா பதில் சொல்லிட்டான். ஆனால் நச்சிகேதஸ் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டால், திருப்பியும் யமதர்மராஜாவிடத்தில் சில கேள்விகள் கேட்டான். இங்கே பாருங்க, கட்டோபனிஷத்தில் வரக்கூடிய கதை இது. நச்சிகேதஸ் சென்ற சமயத்தில் யமதர்மராஜா அங்கே இல்லை. நச்சிகேதஸ் 3 நாட்கள் யமதர்மராஜாவுடைய சபையில் உபவாசம் இருந்தான். 3 நாட்கள் கழித்து யமன் வந்தான். நச்சிகேதஸ் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யமன் வந்த உடனே நச்சிகேதஸ் கிட்ட சொன்னான், பிள்ளாய், நீ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கியோ தெரியாது, எதுக்கோசரம் வந்திருக்கியோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்னுடைய வீட்டில் நீ 3 நாள் பட்டியாக இருந்த. என் வீட்டில் நீ 3 நாள் பட்டியாக இருந்த பாபம் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணு. முதல்ல அந்த அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ணிடு. என் வீட்டில் 3 நாட்கள் நீ பட்டியாக இருந்த பாபம் எனக்கு வரக்கூடாது. அந்த அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன்ட்டான் யமதர்மராஜா. நச்சிகேதஸ் ஒரு சின்ன பிள்ளை. யமன்றவன் யமனுக்கெல்லாம் யமன். அப்பேற்பட்டவன் இவன்கிட்ட வரம் கேட்டான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு நாம் ஜாகிரதையாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். நச்சிகேதஸ் உபதேசம் பெறுவதற்கு வந்திருக்கிறான். இருந்தாலும் அவன் பட்டினியாக இருந்ததான ஒரு தோஷம் தனக்கு சம்பவிக்கக்கூடாது என்பதில் தெளிவாக தான் யமன். அப்போ இவன் மேலே மேலே கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான். அதுக்கு அவன் சொல்கிறான், இவனுக்கு சொல்லலாமா கூடாதா? இப்போ ஒரு ஆச்சாரியன் இருக்கார், சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணச்சே கொஞ்சம் நடுவில் நிறுத்துறார். ஒரு 2 நாள் ஆட்டம் அப்புறம் உபதேசம் பண்ணுறேன்னார். பார்த்தா சிஷ்யன் வாய முடிந்துட்டான். எதுக்கியா இவர்கிட்ட போய் வாயை திறந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்? நிம்மதியாக இருக்கோம், நம்ம 4 நாளாக காலக்ஷேபம் இல்லை, ஒன்றுமே இல்லை, நம்ம சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம். ஆச்சாரியன் பார்த்தார், ஓஹோ உனக்கு அவ்வளோதான் வித்தியில் ருச்சியா, சரி வேண்டாம். இப்போ அவருக்கு என்ன நஷ்டமாக எடுத்து? அந்த மாதிரி நச்சிகேதஸ் கேள்வி கேட்கும் பொழுது யமன் யோசித்தான், இவனுக்கு எதுக்கு நம்ம கண்டினியூஸாக சொல்லணும்? அந்த கேள்வி கேட்டானே போருமேன்னா. பிரப்ரூஹிதம் ஸ்ரத்ததானாய மஹ்யம். ஓஹோ, நமக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு இவர் யோசிக்கிறார். நாம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக, இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தையோடு இல்லையே நினைக்கிறார் போல இருக்குது. இவர் சொன்ன விஷயங்களை நாம் இன்னும் கிரகித்து கொள்ளவில்லை என்பதாக தயங்குகிறார் போல இருக்குது என்று பார்த்த நச்சிகேதஸ், பிரப்ரூஹிதம் ஸ்ரத்ததானாய மஹ்யம். ஐயா ஆச்சாரியரே, மேன்மேலும் கேட்க வேண்டும், நிறைய விஷயங்களை கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டதை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்னும் ஸ்ரத்தை உள்ளவனாகிய எனக்கு தாங்கள் விடாமல் இதை சொல்ல வேண்டும். பிரப்ரூஹி ப்ரூஹி பிரப்ரூஹி தம் ஸ்ரத்ததானாய, கேட்பதில் சிறந்த ஆவலுடைய எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அதனால் அசுஸ்ரூஷவே, சுஷ்ரூஷ கைங்கரியம் பண்ணார். அவனுக்கு எங்கே கூப்பிட்டுட்டா கைங்கரியத்துக்கு கூப்பிட்டுருவாரோன்ற பயத்தினால அதே விலகியே இருக்கிறவாளுக்கு, இல்லை கிட்ட வந்தாலும் சத்தா இவருக்கு நாம் என்னத்துக்கு பண்ணணும், நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு இவருக்கெல்லாம் பண்ணுறதே பெரிய விஷயம், அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, யோபிய சூயத்தி, இந்த மாதிரி அசூயை இருக்கிறவனுக்கெல்லாம் உபதேசம் செய்யாதே. இதம் தேனா தபஸ்காயனா பக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபியசூயதி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. இதந்தே நாதபஸ்காய, இதந்தே நாதபஸ்காய, பக்தாய கதாச்சன, நாபக்தாய கதாச்சன, நச்சா சுஷ்ரூஷவே வாச்சியம், நச்சா சுஷ்ரூஷவே வாச்சியம், நச்சமாயோப்யசூயதி, நச்சமாயோப்யசூயதி. இப்பொழுது
நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன ந சாசுஸ்ரூஷவே வாச்யம் ந ச மாயோப்யசூயதி. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரிகிறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்ன காதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே ऋणो झुणो रे भ्रमरा, ऋणो झुणो रे भ्रमरा, ऋणो झुणो रे भ्रमरा, ऋणो झुणो रे भ्रमरा, सांडी तू अवगुण रे भ्रमरा, सांडी तू अवगुण रे भ्रमरा, सांडी
वृंदावन कुंज विहार लाल की जय। இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. गोविन्द